Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன், ஈஸியான டிசைன். ஆரி வர்க் தெரியாதவங்க கூட கண்டிப்பா இந்த டிசைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான வர்க், வெறும் ஹேண்ட் நீடில் வச்சு யூஸ் பண்ண போறோம். பட் நான் வந்து நெக் லைனுக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒரு 2 லைன் ஜரி செயின் ஸ்டிச்சும் ஒரு லைன் லோடிங்கும் போட்டு முடிச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு ஆரி வர்க் சுத்தமா எனக்கு வராது அப்படினு நினைக்கிறவங்க இந்த ஸ்டிச்சையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். லோடிங்க்கு பதிலா நீங்க வேற ஏதாச்சும் வெறும் செயின் ஸ்டிச் போட முடியும்னா செயின் ஸ்டிச் ஆர் ஒரு இது ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு இந்த லைனை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங் லைன் நெக் லைன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சாரீ, இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கோல்டன் கலர் தான். அதாவது பிங்க் சாரீ தான் வித் கோல்டு பார்டர். ஸோ கான்ட்ராஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் கோல்டன் கலர் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ட்ராயிங் அண்ட் ட்ரேசிங் எதுவுமே தேவையில்லை. ட்ரேஸும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே போகலாம். இப்போ இந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட், இந்த நெக் லைனோட சென்டர் பாயிண்ட் இது தான். இதுக்கு நீடில் வந்து நான் இந்த நீடில் எடுத்திருக்கேன். இது என்னென்னா வந்து போனி பிராண்டில் நம்பர் 10 இல்லைன்னா 12. அது வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக மெலிஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஜர்தோஷிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப மெலிஸாக இருக்கும், அந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவேன், நிறைய தடவை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோன் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஷைனிங் ஒயிட்டாக இருக்கும், ரியல் ஸ்டோன்ஸ் இது. அண்ட் பேக் சைடில் வந்து ஒரு மெட்டல் கிளிப் இருக்கும், சில்வர் மெட்டலில் ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்போட 4 சைட்ஸில் ஹோல்ஸ் இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த பக்கம் எல்லா பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஸோ இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சென்டரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் சில்விங் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த நீடில் இந்த வெளியே எடுத்துகிட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பில் இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. இந்த ஹோலில் விட்டிங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு ஹோலில் வெளியில் வரும். இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு இந்த ஆப்போசிட் ஹோலில் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் இந்த இடத்துல தைச்சி விட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோம். இதே மாதிரி இந்த சைடு ஹோல்ஸ் இருந்தது இல்லையா, அதுலேயும் தைச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 5 ஸ்டோன் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இது சென்டர் ஸ்டோன், இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அண்ட் இங்கே 2. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இந்த கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 5 ஸ்டோன்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து லாங் டியூப் பீட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்ததுலாம் ஒரு 4 இன்ச் அந்த சைஸ்க்கு தான் டியூப் பீட்ஸ் இருக்கும். கட் தான் சொல்லுவோம்ல, அதுதான் இது. இதிலே வந்து ரொம்ப லாங் சைஸ். இது வந்து 1 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிடுவோமே. 1 இன்ச் சைஸுக்கு இருக்குது. எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லையும் கிடைக்கிது. நான் புதுசாக பார்த்து அதனால் வாங்கினேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீடில் வெளியே எடுக்கிறேன். இந்த ஸ்டோன் பக்கத்தில் எடுத்துகிட்டு இந்த டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணுறனால தான் நான் இந்த தடவை வந்து இந்த லாங் நீடில் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம அந்த ஷார்ட் நீடில் எப்போ யூஸ் பண்ணுவேன், அதுவே கூட யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப லாங்காக இருக்கிறனால சேஃப்டிக்காக நான் இந்த நீடில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு போகுது. ஸோ இது எடுத்துகிட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல இது போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிச்சஸ் மட்டும் டைட்டாக போடுங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நல்லா இழுத்து விட்டுட்டு அடுத்த பீட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து மெஷர்மெண்ட்டோ இல்லை வரைகிறதுக்கோ எந்த வேலையும் கிடையாது. டைரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். அடுத்த பீட் வந்து இதோட சென்டர் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 இதை வச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2 பீடுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை பிரித்து அதுலேயும் பீட்ஸ் வச்சுட்டே வரலாம். நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு 4 பீடு வைக்கலாம். வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 வச்சோன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அதனால் இன்னும் 1 வைக்கலாம். ஓகே, 4 வச்சோன்னா கரெக்டாக வருது. ஸோ இப்போ இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இப்போது இந்த லாங் டியூப்ஸ் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, கோல்டன் கலரு. இதுக்கு இடையில இந்த இடத்துல
இந்த கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு டியூப் எடுத்திருக்கேன். இதுவும் இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். கட்டானா அந்த டியூப்ஸ்லேயே, லாங் டியூப்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி கேர்ள்ஸ் வர மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி டேர்ன் பண்ணால் ஒரு மாதிரி ஷைன் வருது. நம்ம இது பண்ணுவாங்க முன்னாடி, ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணுவாங்க, வால் டெக்கரேஷன்ஸ், அதில் இந்த மாதிரி நீளமாக ஒரு டியூப் வரும். அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு கேப்பில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ இந்த எல்லா லைன்ஸுக்கான கேப்லையும் இது பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் அடையுது அந்த இடம் வந்து ஃபில் ஆகுது. நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தது என்னென்னா வந்து இந்த டியூப்பும் இந்த அளவுக்கு லைக் இங்கே வரைக்கும் வர மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த சைஸ் கிடைக்கல எனக்கு. பட் இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவே வாங்கிக்கலாம். நார்மல் டியூப்பை விட இது கொஞ்சம் பெருசு. ஸோ இதை வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு பேட்ச் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா, இதே மாதிரி கழுத்தை சுற்றி ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இதை கரெக்டாக அடுத்து எங்கே அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி இதோட சைஸ், ஃபுல் சைஸ் முதல் மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருதுன்னா அப்ராக்சிமேட்லி 3 inches. 3 inches விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதாவது இந்த சென்டர், இந்த 1.5 இந்த சென்டர் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து நம்ம வைக்க போகிறது இன்னும் ஒரு 3 inchesக்கு வரணும். இது இங்கேருந்து ஒரு 3 inch கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இந்த 1.5. ஸோ இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் வரும். இங்கே வந்து இது எண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கிங் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே வச்சு தைச்சிட்டே வந்துடலாம். ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து இது 3 inches, இந்த 1.5. ஸோ இதே மாதிரி ஃபுல் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து வரையவும் தேவையில்லை, நம்ம எதுவும் ட்ரேசிங்கும் பண்ண தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டேவும் இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா மோட்டிவ்ஸும் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் மேலே இந்த நெக்கு கிட்ட, ஷோல்டர் கிட்ட வர்றது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபுல் இது வரல. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அண்டு இது ரொம்ப ஈஸியான ஒர்க், ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். யாருனாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஹேண்ட் நீடில் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதே காட்டுறேன் பார்ப்போம். இப்போ ஸ்லீவ்லேயும் அதே தான், ஒரு பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். எண்டில் வந்து ஒரு லோடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்டர் மாதிரி ஒரு 4 புட்டா மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கும் இதே தான். இதில் வந்து ஒரு 2 பீஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் காட்டுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக ஈஸியாக யாருனாலும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் இது. அண்ட் இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு வாங்கலாம். கிளாஸ் பீட்ஸு, டியூப் பீட்ஸு 1 inch சைஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அண்டு நிறைய பேர் கேட்பீங்க அடுத்து இது வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் நம்ம சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் இந்த பீட்ஸும். அண்ட் சேல்ஸ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.